75 வயது தாயை கொடூரமா கொன்னுட்டு தவறி விழுந்து இறந்தாங்கன்னு நாடகமாடி இருக்காங்க இங்க ஒரு மகள். 27 வயது இளம் கள்ள காதலனுக்காக தாய்க்கு யமனாக மாறிய மகளின் கதை இது. போலீஸ், பொதுமக்கள், சலசலப்பு என பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கும் இந்த இடம் 75 வயது மூதாட்டி ஒருவர் காலியிடத்தில் சடலமாக கிடந்ததற்கான சான்று. அந்த சடலத்தை தான் போலீசார் சேலையை திரையாக்கி மீட்பு பணியில் ஈடுபட்டனர். சடலமாக கிடந்தவர் கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட முண்டூர் பகுதியை சேர்ந்த தங்கமணி. 75 வயதாகிறது. இவரது மகள் சந்தியா திருமணமாகி கணவன் வீட்டில் வசித்து வருகிறார். கணவனை இழந்த தங்கமணி மட்டும் இந்த வீட்டில் தனிமையில் வாழ்ந்து வந்துள்ளார். இந்நிலையில்தான் சம்பவத்தன்று வீட்டிற்கு அருகில் இருந்த ஒரு காலி இடத்தில் உடலில் காயங்களோடு சடலமாக கிடந்திருக்கிறார் தங்கமணி. அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து பார்த்தபோது இது கொலையாக இருக்குமோ என்று சந்தேகித்தனர். ஆனால் தங்கமணியின் மகள் சந்தியாவோ அம்மா வழுக்கி விழுந்து இறந்திருக்கலாம் என கூறி அனைவரையும் சமாதானப்படுத்தி இருக்கிறார். ஆனால் சந்தியாவின் வார்த்தைகளில் உறவினர்களுக்கும் அக்கம் பக்கத்தினருக்கும் நம்பிக்கை இல்லை. காரணம், தங்கமணியின் கழுத்திலும் காதிலும் அணிந்திருந்த தங்க நகைகள் மாயமாகி இருந்தது. இதனால் இது நிச்சயம் கொலைதான் என அனுமானித்தவர்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் தங்கமணியின் சடலத்தை மீட்டு உடற்கூறாய்வுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து அக்கம் பக்கத்தினர் கொடுத்த புகாரின் பேரில் தங்கமணியின் மகள் சந்தியாவிடமிருந்தே விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். ஆனால் அவர் அம்மா தவறி விழுந்துதான் இறந்தார் என அடித்து கூறி வந்துள்ளார். இதனையடுத்து போலீசார் சந்தியாவின் செல்போனை ஆய்வு செய்ததில் பல திடுக்கிடும் ஆதாரங்கள் அதில் இருந்தன. தங்கமணி அணிந்திருந்த நகைகளை அடமானம் வைத்ததற்கான ரசீதுகள் சந்தியாவின் வாட்ஸ்அப்பில் இருந்தது. அது நிதின் என்ற பெயரில் இருந்து அனுப்பப்பட்டிருந்தது. உடனே அந்த ரசீதை வைத்து நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையில்தான் கள்ள காதலனுடன் சேர்ந்து பெற்ற மகளே தாயை கொன்று நாடகமாடிய உண்மை வெட்ட வெளிச்சமானது. ரசீதை அனுப்பிய நிதின் வேறு யாரும் அல்ல, அவர்தான் சந்தியாவின் கள்ளக்காதலன். ஆம், 45 வயதான சந்தியாவுக்கு திருமணமாகி ஒரு மகன் உள்ளார். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக சந்தியா 27 வயதான திருமணமாகாத நிதின் என்ற வாலிபரோடு கள்ளக்காதல் வளர்த்திருக்கிறார். இந்நிலையில்தான் கள்ளக்காதலன் நிதினுக்கு அவசரமாக பணம் தேவைப்பட்டதால் அவருக்கு உதவி செய்வதற்காக தாய் தங்கமணியிடம் பணம் கேட்டிருக்கிறார்.